கிரீன் கலர் கிறிஸ்டல் செலக்ட் பண்ணவங்களுக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கும் இந்த மாதம்? பண ரீதியான விஷயங்கள்ல இந்த மே மாதம் வந்து வருமானம். கிரீன் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு கல்வி, மாணவர்கள் குறிப்பாக நிறைய எக்ஸாம்ஸ்லாம் வருது, ஸோ அவங்களுக்குலாம் எப்படி இருக்க போகுது? தொலைதூர கல்விக்கு அப்ளை பண்ணலான்னு இருந்தாலும் சரி, ஸோ அடுத்த கட்டத்துக்கு நகர்றதா இருந்தாலும் சரி, அது வந்து இந்த பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு. இப்போ பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது, பணவரவு எப்படி வரப்போகுது? பண ரீதியான விஷயங்கள்ல அவங்களுக்கு சந்தோஷப்படக்கூடிய ஏதாவது ஒரு தருணங்கள் நடக்கும் அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க இல்லை உறவுகள். அடுத்ததா பெண்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஸோ பெண்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க இந்த மே மாதத்தில். உடல் நலம் வந்து சீராகும் அப்படின்னு இருக்குது. ஹெல்த் இஷ்யூஸில் எதாவது பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அது வந்து ரெக்கவர் ஆகும். அடுத்ததா பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பொருளாதாரம், பணவரவு எப்படி இருக்கும்? இவங்களுக்கு தேவையான அந்த ஏர்னிங்ஸ் வருமானம் வர இருக்குது. ஸோ இவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ, என்ன பணத்துக்காக வேலை பார்க்குறாங்களோ, ஸோ அந்த விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும், குயிக்காகவும் நடக்கும். காதல், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? நிறைய பேசுகிறதுக்கு வந்து டைம் கிடைக்கும் 2 பேருக்கும். அந்த டைம் அவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டைம் பீரியடாக இருக்க போகுது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணலில் நம்ம கூட யார் இருக்காங்கன்னா, டேரோ கார்டு ரீடர் சாரா மேம் தான் இருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக மே மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மெசேஜ் நம்ம நேயர்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது, கிறிஸ்டல் மூலயமா ஏஞ்சல் சொல்கிற மெசேஜ் என்ன? ஃபர்ஸ்ட் நான் வந்து கிறிஸ்டல் செலெக்ஷன் காட்டிடுறேன். இந்த கிரீன் கலர் கிறிஸ்டல் வந்து பைல் நம்பர் 1. இந்த பர்பிள் கலர் கிறிஸ்டல் பைல் நம்பர் 2. இந்த எல்லோ கலர் கிறிஸ்டல் பைல் நம்பர் 3. ஸோ இப்போ இந்த 3 கிறிஸ்டலில் எந்த கிறிஸ்டல் அவங்க சூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத அவங்க ஒரு செகண்ட் டீப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு ஒரு காம் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு கிறிஸ்டலை வந்து அவங்க செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதற்கான ரீடிங் வந்து நம்ம 1 by 1 கொடுத்துடலாம். ஸோ அவங்களுக்கான கிறிஸ்டலுக்கான ரீடிங் வந்து பார்த்து ஸோ இந்த மே மாதத்துக்கான கைடன்ஸ் அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே மேம். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த கிரீன் கலர் கிறிஸ்டல் செலக்ட் பண்ணவங்களுக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கும் மேம் இந்த மாதம்? ஸோ இவங்களுக்கான பொருளாதாரம் ரீதியாக பார்க்கும்போது இந்த மே மந்தில் ஸோ அவங்களுக்கு ஒரு நிறைய விதமான டிரான்சாக்ஷன் பீரியட் இருக்கும் அப்படின்னு இருக்குது. பண ரீதியாக வந்து ஏதாவது ஒரு புதிய ரிசோர்ஸஸ் உருவாக்கும். ஸோ எந்த வழியில் நம்ம பணம் சம்பாதிக்கலாம், எப்படி சம்பாதிச்சா நம்மளுக்கு வந்து அது நிலையானதாக இருக்கும் அப்படின்றது ஒரு புது புது வழிகள் வந்து கிடைக்க போகுது. இந்த பழைய கடன் பிரச்சனை, பண ரீதியான சில பிரச்சனைகள், விஷயங்கள் அதெல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வர்றதுக்கும், ஸோ மேற்கொண்டு புதுசாக ஏர்ன் பண்ணுறதுக்கும், வருமானத்தை பெருக்கிறதுக்கும், அதிகரிக்கவும், ஸோ அதை வந்து சேவ் பண்ணுறதுக்குமான சில வழிகளும் அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பண ரீதியான விஷயங்களில் இந்த மே மாதம் வந்து வருமானம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு இருக்குது. அதிகப்படியாக வந்து ரொம்ப வேகமாக அது வந்து நடக்கும். கிரீன் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு கல்வி, மாணவர்கள் குறிப்பாக நிறைய எக்ஸாம்ஸ்லாம் வருது, ஸோ அவங்களுக்குலாம் எப்படி இருக்க போகுது? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மே மாதம் ஒரு சேஞ்சஸ் நடக்க இருக்குது. ஸோ இப்போ அவங்க ஏதாவது தொலைதூர கல்விக்கு அப்ளை பண்ணலான்னு இருந்தாலும் சரி, ஸோ அடுத்த கட்டத்துக்கு நகர்றதா இருந்தாலும் சரி, அது வந்து இந்த பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஷிஃப்டிங் ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அது இந்த மே மாதம் கல்வி சம்மந்தமாக எடுத்தாங்கன்னா அது அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு அதற்கான ஒரு வழிகாட்டியும் கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டாக பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு லவ் லைஃப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களுக்குலாம் இந்த மாதிரி இந்த மாத பலன்கள் இருக்க போகுது?
ஸோ லவ் லைஃப் பார்க்கும்போது இந்த மே மாதம் அவங்க கொஞ்சம் பேச்சுக்களை கம்மி பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஏன்னா அவங்க இந்த கம்யூனிகேஷனால் சில மனஸ்தாபங்கள் ஏற்பட சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு மனஸ்தாபத்தில் இருக்கிறாங்கன்னா இந்த மே மாதத்தில் அதை மேற்கொண்டு அதை வந்து பெருசு பண்ணாமல் இருந்தால், அமைதியாக இருந்தாங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும், ரெக்கவரி கிடைக்கும். ஸோ அது ஆல்ரெடி பிரச்சனை இருக்கவங்களுக்கு, பிரச்சனை இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் பேச்சுவார்த்தையை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நல்ல விதமாக தான் பேசணும்னு சொல்லிட்டு அது அதிகமாக போகும்போது அது அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட ஆகலாம். ஸோ சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதால அமைதியாக இருக்கிறது நல்லது. ஃபைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு வேலை எந்த மாதிரி இருக்க போகுது? ஸோ வேலை ரீதியாக எப்படி இருக்கும் பார்க்கும்போது, அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை வேலையில் வந்து அவங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஸோ மற்றவங்க யாராவது இப்போ வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், மற்றவங்க யாராவது அவங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க, அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா அதை கேட்டுக்கலாம். ஆனால் ஃபைனல் டிசிஷன் வந்து இவங்களோட தான் இருக்கணும். அவங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய்யும் போது கண்டிப்பாக வேலை ரீதியாக தொழில் ரீதியாக நல்லாயிருக்கும். ஸோ குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் அவங்களுக்கு வேலை ரீதியாக வந்து அவங்க உணர்வாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சில விதமான சீக்ரெட்ஸ் அதை அவங்களுக்குள்ளே மெயின்டைன் பண்ணும். அதாவது வேலை சம்மந்தமாக, தொழில் சம்மந்தமாக சீக்ரெட் இருக்குன்னா அவங்களுக்குள்ளே மெயின்டைன் பண்ணணும். யார்கிட்டையும் அதை வெளியே ரிவீல் பண்ணக்கூடாது. இந்த மந்த் பெண்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஸோ இந்த மே மாதம் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ பிகினிங் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு மாதமாக வந்து இருக்க போகுது. அதிகப்படியாக பெண்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் விஷயங்களில் நாட்டம் செலுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பண ரீதியான, பொருள் ரீதியான விஷயங்களில் நல்ல நன்மைகளும் கிடைக்கும். சில பொருள்கள் இல்லை இடம் ரீதியாக, பண ரீதியான விஷயங்களில் ஒரு புது முயற்சி எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கு ஆன்மீக ரீதியாகவும் அவங்களுக்கு நிறைய ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், குறிப்பாக பெண்களுக்கு. ஸோ ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்க அதுக்கான பலன்களை பார்த்துருப்பீங்க. ஸோ கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் மந்த்ன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஃபைல் நம்பர் 2 சூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது, பணவரவு எப்படி வரப்போகுது? ஸோ இந்த மே மாதம் இவங்களுக்கு பண ரீதியான விஷயங்களில் அவங்களுக்கு சந்தோஷப்படக்கூடிய ஏதாவது ஒரு தருணங்கள் நடக்கும் அப்படின்னு இருக்குது. இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க இல்லை உறவுகள், இவங்களுக்கு ரொம்ப வேண்டிய உறவு, அவங்க சைட்லேருந்து பண ரீதியான ஒரு ஹெல்ப் கூட கிடைக்கலாம். ஸோ அவங்க சைட்லேருந்து ஒரு சப்போர்ட் கூட கிடைக்கலாம். மோரோவர் பண ரீதியாக அவங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு சூழல் உருவாக இருக்குது. ஸோ இதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்தாலே போதும், அந்த நன்மைகள் அவங்களுக்கு இந்த மாதம் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு கல்வி எந்த மாதிரி இருக்க போகுது? ஸோ ஃபைல் நம்பர் 2, அதாவது மே மாதம் இவங்களுக்கு இந்த கல்வி சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னா, நிறைய ஒரு மன ரீதியான ஒரு அந்த அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஸோ அது ரொம்ப படித்து இல்லை அதை பற்றியே யோசித்து அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அதை பற்றி யோசித்து மன ரீதியான ஒரு அழுத்தங்கள் அது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மே மாதம் ரொம்ப அது ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்காமல் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணால் அடுத்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாலும் சரி, இல்லை அந்த படிப்பு சம்மந்தமான விஷயங்களில் பர்டிகுலராக இந்த சிலபஸ் நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆக மாட்டேங்குதே, இந்த எக்ஸாம் வந்து இந்த எக்ஸாமினேஷன் நம்மளால் கரெக்டாக பண்ண முடியல, அது எந்த மாதிரியான ஒரு டிப்ரெஷன் இருந்தாலும் அது வந்து சார்ட் அவுட் ஆகும், அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ மைண்டை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணும் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில். நெக்ஸ்ட் வந்துட்டு லவ் லைஃப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், அவங்களுக்குலாம் எப்படி இருக்க போகுது? ஸோ இவங்களுக்கு இந்த மே மாதம் வந்து நல்லா இருக்கும். கூட்டு முயற்சி செய்கிறாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பண ரீதியாக, வேலை ரீதியாக கூட, இல்லை தொழில் செய்கிறாங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பண்ணும் போது, இல்லை அவங்களோட லவ் பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் சஜஷன் எடுத்து பண்ணும் போது 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயங்கள் செய்கிறாங்கன்னா அது பெஸ்ட்டாக இருக்கும். அது செய்யும் போது பண ரீதியாக, பொருள் ரீதியாக இன்னும் அவங்களுக்கு அதிகப்படியான ஒரு அவுட்கம் வந்து கிடைக்கும், நிறைய நன்மைகள் ஏற்படும். அதனால் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். எதுவாக இருந்தாலும் ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை வெளி வேலைகளாக இருக்கட்டும், சேர்ந்து கொலாப் பண்ணி எது செஞ்சாலும் அது நல்லதாக இருக்கும் அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு வேலை. ஸோ ஃபைல் நம்பர் 2 இவங்களுக்கு வந்து இந்த மே மாதம் வந்து வேலை ரீதியாக பார்க்கும்போது கொஞ்சம் இவங்க பொறுமையாக போகணும் அப்படின்னு இருக்குது. இவங்களுக்கான அந்த டைம் வரும்போது அவங்க அந்த ஸ்டாண்ட் வந்து எடுக்கலாம், அந்த ஆக்ஷன் கொடுக்கலாம். அது வரைக்கும் இந்த மே மாதம் ரொம்ப பொறுமையாக போகணும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது வேலை செய்கிற இடங்களில். அப்படி மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டாங்கன்னா அங்கே சுற்றி என்ன நடக்குதுன்னு அவங்களால அனலைஸ் பண்ண முடியும். தென் அதுக்கான ஆக்ஷன்ஸ் அந்த டைம் வரும்போது எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அதுக்கான சூழலும் உருவாகும். ஸோ அதனால் கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்து போகிறது நல்லது வேலையில். அடுத்ததாக பெண்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஸோ பெண்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க இந்த மே மாதத்தில். உடல் நலம் வந்து சீராகும் அப்படின்னு இருக்குது. ஹெல்த் இஷ்யூஸில் எதனா பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அது வந்து ரெக்கவர் ஆகும். ஏதாவது பயணங்கள் மேற்கொள்கிறது மூலயமா அவங்களுக்கு இன்னும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்து சீராகும் அப்படின்னு இருக்குது. ரொம்ப ஆக்டிவாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க.
இந்த மாதம் வந்து எங்கேயாவது போகலாமா, எங்கேயாவது போயிட்டு வரலாமா, ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு ரொம்ப துடிப்பாக இருப்பாங்க அப்படின்னு இருக்கு. ஸோ அதனாலே அவங்களுக்கு சில பெண்களுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கூட கிடைக்கும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட அவங்களுக்கு கிடைக்கும். பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்க உங்களுடைய பலன்களை பார்த்துருப்பீங்க. ஸோ கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் மந்த்னு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃபஸ்ட்டு பொருளாதாரம் பணவரவு எப்படி இருக்கும்? ஸோ பைல் நம்பர் 3 இவங்களுக்கு இந்த மே மாதம் வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்க இருக்கு. அதாவது இவங்களுக்கு தேவையான அந்த ஏர்னிங்ஸ் வருமானம் வர இருக்கு. ஸோ இவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ, என்ன பணத்துக்காக வேலை பார்க்குறாங்களோ, ஸோ அந்த விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும், குயிக்காகவும் நடக்கும், ரொம்ப ஸ்பீடாக இருக்கும்னு இருக்குது. ஸோ அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா ஸோ கிளைண்ட்ஸ் இருக்கிற வழி, கஸ்டமர்ஸ் இருக்கிற வழியை மட்டும் பார்க்கணும், அதுக்காக எஃபர்ட் போடணும். ஒர்க்கில் இருக்காங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான எஃபர்ட் போடணும். இது 2 விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணாலே போதும், அவங்களுக்கான பண ரீதியான விஷயங்கள் எல்லாமே சீராக நடக்கும். ஸோ இது வேலை தொழில் இல்லாமல் நார்மலாக இருக்கவங்களுக்கும் பண ரீதியாக சில மாற்றங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் கல்வி மாணவர்களுக்கு எப்படி இருக்குது மே மந்த்? இந்த மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. மேபி அது ரிசல்ட்டினுடைய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம். அண்ட் வந்து ஏதாவது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரியான விஷயங்களையும் ஒரு சில டிசப்பாயின்மெண்ட் நடக்கும். நம்ம நினச்சோம் இப்படி நடந்துட்டுருக்கே அப்படின்ற மாதிரி. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வைக்க வேண்டாம் அப்படின்னு இருக்குது. ஏன்னா டிசப்பாயின்மெண்ட் வந்து நடக்க இருக்கும். அதே மாதிரி இவங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, படிப்பு சார்ந்த விஷயங்களில் தெளிவான மைண்ட் செட்டோடு இருக்கணும். நெக்ஸ்ட்டு லவ் லைஃப், காதல், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? ஸோ பைல் நம்பர் 3 மே மாதம் இவங்களுக்கு வந்து ரெக்கவரி கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. மனதளவில் கொஞ்சம் சீராகும், அமைதியாக இருப்பாங்க, 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும், நிறைய பேசுகிறதுக்கு வந்து டைம் கிடைக்கும் 2 பேருக்கும். அந்த டைம் அவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு டைம் பீரியடாக இருக்க போகுது. ஸோ ஆல்ரெடி ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, 2 பேருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு இருக்குன்னா இந்த மே மாதம் அதை தீர்த்துக்கிறதுக்கு அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நிச்சயமாக அதுக்கான ரெக்கவரியும் கிடைக்கும், சொல்யூஷன்ஸும் கிடைக்கும். ஓகே மேம். அடுத்ததாக வேலை. ஸோ பைல் நம்பர் 3 வேலை ரீதியாக இவங்களுக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக யாராவது இவங்களுக்கு ஒர்க் சைடில் வந்து பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்கிறாங்க, ஒர்க் பண்ணும்போது கொலீக் பார்ட்னர் இருக்காங்க, ஒர்க்கில் ப்ராஜெக்ட் பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்லியாக இவங்க போகும்போது கண்டிப்பாக இந்த மாதம் நிறைய விதமான ஒரு ப்ராசஸ் வந்து அவங்க பண்ணுவாங்க. இமோஷ்னலி கொஞ்சம் கனெக்ட் ஆவாங்க அவங்களுடைய பார்ட்னர்ஸோட, தொழிலையும் சரி வேலையிலையும் சரி. இதனால் அவங்களுக்கு நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் உடனே கிளிக் ஆகும், கஸ்டமர்ஸ் அதிகமாக ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா கூட யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களோட ஒத்து போகணும். அடுத்ததாக பெண்களுக்கு இந்த மே மந்த் எப்படி இருக்க போகுது? ஸோ பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணவங்களுக்கான பெண்களுக்கான பலன் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த மாதம் அவங்க ஏதாவது ஒரு திட்டமிடுதல், ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கையில் எடுப்பாங்க அப்படின்னு இருக்குது. ஸோ யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது, நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும், நம்ம ஏதாவது எடுத்து சாதிக்கணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வெறின்னு கூட சொல்லலாம். அது இந்த மாதம் அதிகமாக அவங்களுக்கு ஏற்படும். ஸோ அது ஏற்படுற விதமாக அவங்க ஏதோ ஒரு ஆக்ஷனோ அதுக்கேற்ற மாதிரி எடுப்பாங்க. ஸோ தனியாக நின்று ஏதோ ஒரு விஷயத்த சாதிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணவங்க உங்களுக்கான பலன்களை பார்த்துருப்பீங்க. கமெண்ட்ஸில் பாசிட்டிவ் மந்த்னு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணுங்கள். வேலை வேண்டுமா? உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள். 10th 12th டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை, உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 ரூபாய் முதல் 30,000 வரை பெறலாம். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.